இப்ப February 14th வேற வருது. அது லவர்ஸ் டே வேற வருது. அதுதான் வரீங்க தெரியுது. சொல்லுங்க. அந்த 14th லவர்ஸ் டே அன்னைக்கு இப்ப வந்து கண்டிப்பா இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களா இருந்தாலும் வருவாங்க. அவங்க எந்த மாதிரி பொக்கே வந்து வாங்குவாங்க? இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து எதை அதிகமா வாங்குறாங்க? அதிகமான சிங்கிள் ரோஸ் தான் ஓடும். சிங்கிள் ரோஸ் தான் சிங்கிள் வாங்குறாங்களா? ரோஸ் தான் ஓடும். அந்த அளவுக்கு அதாவது லவர்ஸ் டேன்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு நல்லா பிசினஸ். அப்படிங்களா? ஆமா, அவ்வளோ ரோஸ் எடுத்து இறக்குவோம், அவ்வளோ வியாபாரம் பிசினஸ் பண்ணோம். நிறைய எல்லாருமே லைனா போடுவாங்க, அப்படி வியாபாரம் ஆச்சு. இப்போ வந்து நம்மள தேடி வரதுல ஏன்னா என்ன காரணம்னா எல்லாமே இந்த போன்ல மெசேஜ் அதுல பண்ணிடுறாங்களா, அதுல எல்லாமே டிஃப்ரெண்டா பண்ணி அனுப்பிடுறாங்க. மெயின் ரீசன் அதான். ஏன்னா ரோசஸ் வாங்க வந்தா மாட்டி போன்ற ஒரு பயம் சில பேருக்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா, வீட்டுல மாட்டி போன்றதுனால அப்படியே வாங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிடுறாங்க. லவர்ஸ்ன்றது ஒரு பிரபலமே இல்லாம ஆயிடுச்சு. பூவே எதுவும் இல்லாம ஏன்னா இப்போ வந்து போன்ல வந்து லவ் பண்றேன்னு சொல்றாங்க, மெசேஜ்ல ஐ லவ் யூன்னு சொல்லி முடிச்சறாங்க. பட் ஆனா அந்த பூ எடுத்துட்டு போகும்போது தான அது ஒரு லுக்கா இருக்கும். அது சரி, நம்ம வியாபாரத்துக்காக சொல்லணும் சொல்லக்கூடாது. இருந்தாலும் நீங்க பட் வந்து உண்மையை சொல்றதுல வந்து தப்பு இல்லல்ல. ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இருக்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது எல்லாம் மறுபடியும் டவுன் ஆகிட்டே வருது. அது என்ன காரணம் தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம், கடவுள் விட்ட வழி.